செயலாளர் விஷால் தலைமையில இன்னைக்கு வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இணைக்கும் விழா வந்து இணைப்பு விழா நடைபெற்றது. இதுல வந்து அனைத்து கட்சிகளும் மற்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் வந்து இன்னைக்கு இணைஞ்சாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு கட்சியின் செயல்பாடு கட்சியின் கட்டமைப்புகள் இதை வலுப்படுத்தும் விதமாக மாவட்டம் அனைவரும் இணைந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலுக்கும் தயாரிப்பு பணிகள் வெகுவாக நடந்துட்டு வருது. அடுத்தடுத்த நடந்துட்டு வருது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய அளவுல மாற்றுக் கட்சியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இணைஞ்சிட்டு வராங்க. அவர்களையும் அரவணைத்து அவர்களையும் அடுத்த கட்டத்துக்கு உங்க கட்சியை உள்ளடக்கி கட்சியையும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணி கண்டிப்பா நான் அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்காக வேலைகள் நடந்துருவோம். வேற ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நடைமுறையை தொடர்ந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு போட்டு எதிராக மேல்முறையீடு இன்னும் அரசு செய்யாம இருக்காங்க. அரசாங்கம் சார்பாக எல்லா மேல்முறையீடும் செய்யப்பட்டுதான் வருது. ஏன்னா இது வந்து நீதிமன்றத்துல கடந்த ஆட்சியில திமுக வந்து தவறாக கையாண்டதன் விளைவுதான் இப்ப இருக்கிற ஏன்னா திமுக வந்து இந்த கேஸை வந்து சரியாக முறையாக கையாளவில்லை. இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டதே திமுக தான் காரணம். கண்டிப்பா அது வந்து என்ன மாதிரியான சாத்தியக்கூறு அது இவ்வளவு தூரம் பிரச்சனையை கொண்டு போய் விட்டு இதுல தேவையில்லாமல் அங்க வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக அப்போ வந்து தவறான ஒரு அறிக்கை, அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து ஒரு போட்டப்பட்ட எஃப்ஐஆர், மசூதிக்கு போனவங்க மேல போடப்பட்ட எஃப்ஐஆர், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திமுக செய்த தவறு தான் இது இன்னைக்கு இவ்வளவு தூரம் மோசமா வந்திருக்கு. கண்டிப்பா சட்டப்பூர்வமாக, ஏன்னா இது வந்து மக்களுடைய அமைதி சம்பந்தப்பட்ட விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழகத்தில் என்றும் வந்து இந்த மாதிரியான மதவாத விஷயத்திற்கு மதத்தை வைத்து அரசியல் செய்ய தமிழக மக்களும் விரும்ப மாட்டார், எங்களுடைய தலைவரும் விரும்ப மாட்டார். ஸோ கண்டிப்பா அதற்கு என்றுக்கும் தமிழக வெற்றி கழகம் இடம் கொடுக்காது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கும். கண்டிப்பா நீதிமன்றத்தில் முறையாக இங்க உள்ள நிலைமை அனைத்தையும் முறையிட்டு இது முறையாக நீதிமன்றத்தில் வாயிலாகவே சட்டப்பூர்வமாகவே நம்ம வந்து இதற்கான ஒரு அமைதியான தீர்வை நம்ம கொண்டு வருவோம். ஆனால் எந்த காலத்திலும் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து எந்த கட்சியும் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாதிரியான முயற்சிகள் செய்து வந்துடுறாங்க. அது கடந்த ஆண்டுகள்ல இப்ப நீதிமன்றத்துல ஏன் இவ்வளவு தூரம் மோசமா கையாளப்பட்டுச்சுன்னா, நீதிமன்றத்துல கடந்த ஆட்சியில் திமுக செய்த தவறு அதோடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கடைசி நேரம் வரைக்கும் 3ஆவது நாள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபிலைஸ் பண்ற ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவோம் மொபிலைஸ் பண்றாங்க. ஒரு தரப்பினர் ஒரு மத பிரச்சனை தூண்டிவிடும் விதமாக மொபிலைஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், அரசுக்கு லா அண்ட் ஆர்டர் கையில வச்சிருக்க முதல்வர் எல்லாம் சேர்ந்து மொபிலைஸ் பண்ண விடாம ஃபர்ஸ்ட் தடுத்திருக்கணும். சட்டப்பூர்வமா அன்னைக்கே போய் ஸ்டே வாங்குற வேலையை பண்ணிருக்கணும். கடைசி நேரம் முறை அந்த கண்டமாத்த கோர்ட்டுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இங்க இருக்கிற அப்ப இருந்த தலைமை அரசு வழக்கறிஞர் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீங்க 6 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நாங்க வந்து தீபயத்தெல்லாம் நீங்க கண்டமாத்த கோர்ட்டு போங்கன்னு சொன்னதாலதான் மொபிலைசேஷன் கூடுது, எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்ப கூடுது. அது 3 நாள் டைம் இருந்தப்ப நேரடியாக என்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஆராய்ந்து முறையாக அப்பவே ஸ்டே வாங்கியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்காரு. திமுக வேண்டுமென்றே அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு தோண்டி விட்டுருக்காங்க. கண்டிப்பா தமிழகத்துல எந்த உணர்வுபூர்வமான மதம் சார்ந்தோ இல்ல வேற மாதிரியான சமூகம் சார்ந்தோ எந்த பிரச்சனையும் வைத்து அரசியல் செய்ய கண்டிப்பா தமிழக வெற்றிக்கிறவங்க எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அனுமதிக்க மாட்டார். 100% மக்களோட அமைதி மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த மாதிரியான மதம் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், எந்த எமோஷனல் விஷயத்தையும் வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அமைதிதான் தான் இருந்துச்சு. எல்லாரும் அமைதியாகவே சாமி கும்பிட்டு அவங்களும் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான நிலைமை தான் இங்கே வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகளை, தவறான முடிவுகளை யார் எடுத்தாலும் அது தேவையில்லாத அமைதிக்கு புத்தகம் விளைவிக்கும். அந்த முயற்சி யாருக்கும் அனுமதி அளிக்கப்படாது. நீதிமன்றத்துக்கு இருக்கும் விஷயத்தில் நாங்கள் முறைப்படி நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே நீதிமன்றத்தில் தேவையான சட்டப்பூர்வமான இப்ப இருக்கிற நிலைமை, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தோ அதே நிலைமை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக நாங்கள் அதற்கான அனைத்து முயற்சிகள் எடுத்து சட்டப்பூர்வமாக இதை நிலைநிறுத்த கண்டிப்பா முதல்வருடைய அனுமதி நாங்கள் கண்டிப்பா சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் என்று கேட்கிறோம். நீங்க ஒரு கடந்த 4 நாட்களாக ஒவ்வொரு நாளும் மின்சாரம் எங்க தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜியா உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பதில் சொல்லிட்டோம். நம்ம 4 நாட்களாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்படுது, எதனால் ஏற்படுது, எவ்வளவு நேரத்துல நம்ம வந்து சரி செய்யணும்னு போட்டுருக்கோம். எல்லா இடத்துலயும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து எல்லா இடத்துல சென்னையில மட்டும் 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 125 குழுக்கள் ஒவ்வொரு குழுவுக்கும் 4 பேர், அதாவது மொத்தம் 500 பேர் கொண்ட டீம் வந்து இரவு முழுசும் ரோந்து வராங்க. 4 நாட்கள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னையில எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ உடனடியாக அங்கே போய் சரி பண்ணலாம். பெரிய அளவுல பிரச்சனை இருந்தது, ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி டெய்லி காலையில 9 to 10 மணிக்குள்ள நம்மளுடைய டான்ஜெட் சோசியல் மீடியா எல்லாத்துலயும் முதல் நாள்ல எங்கெங்கெல்லாம் அவுட்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம்.
இன்னைக்கு 28 இடத்துல நேற்று அவுட்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த நேரத்தில் எவ்வளவு நேரத்தில் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு, மீண்டும் வந்து மின்சாரம் வழங்கப்பட்டு சொல்லி போட்டுருக்கோம். ஸோ நீங்க இன்னைக்கு 3.5 கோடி பேர் கஸ்டமர்ஸ் உள்ள இடத்துல எவ்வளவு சீக்கிரம் வந்து எங்க கிட்ட என்ன பிரச்சனை வருதோ அதை உடனே சால்வ் பண்றதுக்கான வேலைகளை கண்டிப்பா மின்சார வாரியம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய மின்சார வாரியத்தோட கட்டமைப்புகள்ல நிறைய அளவுல நம்ம வந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துல பின்னோக்கி இருக்கோம். இன்னைக்கு வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு தேவைன்னா நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேவையோ அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பா வெள்ளை அறிக்கையாக கொடுப்போம். எத்தனை லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 20 வருஷம் பழசு, 15 வருஷம் பழசுன்னு சொல்லுவோம். இவங்களுடைய ஆட்சி காலத்துல 5 வருஷத்துக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்துக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கு என்ன வேலை செஞ்சாங்கன்னு நம்ம செஞ்சுருக்கோம். இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோமோ கண்டிப்பா சொல்ல போறோம். மின்சார வாரியத்துடைய கட்டமைப்புகள் அனைத்தையும் சீரமைக்கும் வேலைகளை செஞ்சுட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் ஊழல் இருந்தோ, உத்தமர் செந்தில் பாலாஜி என்னென்ன செய்தார், அந்த அவர் பீரியட்ல என்னென்ன ஊழல்கள் நடந்துச்சு எல்லாமே சிபிஐ விசாரணையில இருக்கு. அவரெல்லாம் பேசுவதற்கு, இந்த துறையை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க நம்மளுடைய உத்தமர் செந்தில் பாலாஜி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து போக்குவரத்து துறைக்கு போனார். போக்குவரத்து துறையிலிருந்து வெளியே வந்தப்ப இப்போ வரைக்கும் போக்குவரத்து துறை மேலவில்லை. போக்குவரத்து துறையில் அவர் செஞ்ச ஊழல் வந்து அவர் கையாடல் எவ்வளவு பேர்கிட்ட பணம் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டு 2000 பேர் மட்டும் அதுல அக்யூஸ்ட் இருந்திருக்காங்க. 2000 பேர் அக்யூஸ்ட்னா ஒரு ஆள் 10 பேர் ஏமாத்தலாம், எவ்வளவு பேர் ஏமாத்திருக்காங்க? 2000 பேர் வரைக்கும் அவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு இடத்திலும் போனா அந்த இடத்தை முழுவதும் முடிச்சுட்டு வர்றதுதான் உத்தமர் செந்தில் பாலாஜி வேலை. இன்னைக்கு மின்சாரத்துறையில் இவர் செய்த ஊழல் சிபிஐல போய் நிற்குது. இதை 3 வருடமா குரல் கொடுத்துருக்கோம். 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல நடந்த ஊழல்களை நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு சிபிஐல உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. எப்படி இவ்வளவு தூரம் வந்து 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல இவ்வளவு தூரம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றமே தலையிட்டு இதை வந்து சிபிஐ மாத்திருக்காங்க. அது அவ்வளவு தூரம் 3 வருஷம் பலப்பட்ட போராட்டத்திற்கு பிறகு இப்பதான் வந்து கடந்த ஒரு மாசம் வரை, அதாவது நமது அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வந்து சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. அதையும் மேல்முறையீடு செஞ்சு அப்ப இருக்கிற அரசு, அதாவது போன உத்தமருடைய அரசு, அந்த அரசு வந்து மேல்முறை போனாங்க. அது வந்து சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அதை சிபிஐக்கு கொடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஊழல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்தில் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஊழல்கள் பெரிய அளவில் இருந்துச்சோ அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் முறைகேடு இருக்கோ, முறைகேடுக்கு வழிவகுக்கும் அனைத்து பாலிசி லெவல் டெசிஷன்ஸும் எடுத்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து தவறாக முறைகேடுகள் நடக்கப்பட்டுச்சு, சோலார் பேனல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு முறைகேடு இருந்துச்சு உலகத்துக்கே தெரியும். சோலார் அப்ளிகேஷன்ஸ் நீ 1 மெகாவாட் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும். உத்தமர்கிட்ட கேளுங்க. நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு 1 மெகாவாட் உங்க ஆட்சி காலத்துல 1 மெகாவாட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா எத்தனை லட்சம் ரூபாய் யார்கிட்ட கொடுக்கணும்னு கேளுங்க. எத்தனை கொடுத்தவங்களுடைய பேர்லாம் பேட்டிலாம் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. வெண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து கொடுத்தாங்க. நாங்க வந்து நம்ம வெண்டர் மேனேஜர் மீட்டிங் வச்சாங்க, கொடுத்தாங்க பார்த்துருக்கீங்களா. 1 மெகாவாட்டுக்கு உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்ப அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும், யார் வந்து அங்க வந்து எல்லாரும் வந்து கூட் ஸ்டேஷன்லாம் வச்சு அங்கெல்லாம் வந்து ஒரு லாபி கிரியேட் பண்ணி யாரையும் வந்து முதலீடு செய்யாமல் பார்த்து கொண்டார்கள். இது எல்லாமே உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு தமிழகம் இவ்வளவு மோசமாக சோலார் ரெனியூபிள் எனர்ஜியில் இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த முந்தைய ஆட்சியாளர்கள் அவர் செய்த தவறான நடவடிக்கை தான். ஒரு குடும்பம் மட்டும், ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜியில சோலார்லயும் வெண்டிலையும் அவ்வளவு முறைகேடுகள். யாரையும் உள்ள அவ்வளவு சீக்கிரம் எளிதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இவங்களே தான் ஒரு சில லாபி அமைச்சிட்டு இவங்க மூலியமா தான் போனோம். இடமும் ரியல் எஸ்டேட்டும் இவங்க தான் ஒரு 300 ஏக்கரை வாங்கி வச்சுட்டு அங்கேயே ஸ்டேஷன் போட்டு இவங்க மூலியமா இடமும் ரியல் எஸ்டேட்டையும் பணம், போய் கனெக்டிவிட்டிக்கும் பணம், அது வந்து கமிஷன் பண்றதுலேயே பணம், கொண்டு போய் கனெக்டிவிட்டி கொடுக்குறது, எல்லாத்துலயும் பணமாக இருந்தது. அனைத்து முறைகேடுகளும் நம்ம ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டு வரோம், ஒவ்வொன்றையும் திருத்தி அமைச்சுட்டு வரோம். வெளியிலிருந்து முதலீட்டாளர்கள், தொழிற்சாலைகள் அனைவரும் சுலபமாக வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரோம். 100% இது மக்களுக்கான அரசு. எல்லா துறையிலும் இதே மாதிரி தான் இருக்கு. எல்லா துறையிலும் கண்டிப்பாக நம்ம வந்து சீரமைக்கும் பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கான அரசா இருக்கும். நம்ம வந்து மின்சாரம்ல எங்கெங்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்கு அதுல சீரமைக்கிற வேலையை 100% செஞ்சுட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல பண்ணிட்டே இருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து இப்ப அதிக அளவுல நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட்லாம் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லை. தேவையான இடத்துல லோடுகளை பேலன்ஸ் பண்றதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் போதுமானதாக இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பழசா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்யறது, தேவைப்பட்டால் அதிக அளவுல நம்ம வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு இன்னைக்கு சரி பண்ற வேலை, மேனுவலா சரி பண்ற வேலையில தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம சரி பண்றதுக்கு சில ஆண்டுகள் பிடிக்கும். அதுவரை நம்ம வந்து அதிகப்படியான ஊழியர்களை வைத்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மின்சார தடைகளை சரி பண்ணும் வேலைகளை நம்ம வந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். அதுக்குள்ள இந்த பேரலால நம்ம வந்து மின்சார வாரிய கட்டமைப்புகளையும் வலுப்படுத்துற வேலை செய்வோம். இதெல்லாம் கண்டிப்பாக வெள்ளை இருக்கையா நாங்கள் வெளியிடுவோம். ஆட்சிங்கிற நம்பிக்கை இல்லாம அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஷாப்பிங் செஞ்சு பிஜேபியோட ஜெராக்ஸ் காப்பியா அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்ன மட்டும் அவர் தெளிவுபடுத்தட்டும். அவரும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களா இல்லையா, அதை வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா அங்க இருந்த கூட்டணி கட்சி, அவங்களோட கட்சியில இருந்து அவங்களோட கூட்டணி இருந்த தலைவர்களே பல பேர் இதை சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரே விஷயம், நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததா இல்லையா,
அதை மட்டும் தெளிவுபடுத்த சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் இன்னைக்கு வந்து உங்களை எதிர்த்து அரசியல் செய்த அதிமுக சேர்ந்து அரசியல் செய்யணும்னு நினைச்சா எத்தனை பேர் அந்த கட்சியில பயணிப்பாங்க? நீங்க வந்து உங்க 2 குடும்பத்தை மற்றும் எடப்பாடி குடும்பத்தையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் எல்லாவற்றையும் அடமானம் வச்சு, மக்களுக்கு இது வரைக்கும் வாக்களிச்ச அடமானம் வச்சு, எல்லாத்தையும் அடமானம் வச்சு நீங்க 2 பேர் மட்டும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியில் உங்களை நம்பி யாரு பயணிப்பா? ஒரு ஒன்றிய செயலாளர் பயணிக்க முடியுமா? ஏன்னா நாளைக்கு உங்க குடும்பத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் போய் பிஜேபி கூட இணைஞ்சிருவீங்க. அதேதான் எடப்பாடி அவர்களும் சொன்னோம். அவரும் வந்து கட்சியை கழிச்சிட்டு நேரம் போய் பிஜேபியில் இணைஞ்சு ஒரு மந்திரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்தா நீங்க நினைக்கிற நிலைமையில எல்லாரும் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்ற அவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுக்கும் தயாரா இருக்கனாலதான் நீங்க எல்லா இடத்துலயும் கட்சி தொண்டர்கள் வெளியேறிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக யாரெல்லாம் வந்து அந்த அரசியல் அவர்கள் செய்யும் அரசியல் பிடிக்கல எல்லாரும் கட்சியை விட்டு வெளியேறிட்டே தான் இருக்காங்க. ஏன் வெளியேறாங்க? அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க கட்சியில் இருக்க மற்ற இடத்துல ஏன் இவ்வளவு தூரம் கட்சியை விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க? இதுக்கு முக்கிய காரணம் உங்க 2 பேரோட சுயநல முடிவுகள் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்த ஆட்சி இப்பயும் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்காங்க. இப்பயும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அனைத்து முயற்சிகளையும் எங்கெங்கெல்லாம் சூழ்ச்சி செய்து எங்களுக்கு எதிராக என்ன செய்யணுமோ 100% எல்லா இடத்துலையும் சூழ்ச்சிகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் கண்டிப்பாக மக்கள் துணையுடன் மக்கள் சக்தியுடன் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நாங்கள் மக்கள் முறியடித்து மீண்டும் இந்த ஆட்சி வந்து அடுத்த நிரந்தரமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னும் 40-50 ஆண்டுகளுக்கு தமிழக முதல்வராக தொடர்றார். அதுல எந்த மாற்று இல்ல அதற்கான எந்த முயற்சியும் நாங்களும் எடுக்கவில்லை. அதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் வந்து துணை போக மாட்டோம். அதெல்லாம் எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கவில்லை. அவர்களுடைய தவறான நடவடிக்கையால் அவருடைய 2 பேரும் சேர்ந்து தவறான முடிவுகள் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணீங்களா? நீங்க இவரும் சேர்ந்து எடப்பாடி கூட சேர்ந்து நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முயற்சி செஞ்சீங்களா? அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுனீங்களா? பேசினால்தான் உங்க கட்சி கூட்டணி கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்து எல்லாரும் போனாங்களா? இந்த முயற்சி உங்களுக்கே கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? நீங்க வந்து அதிமுகவோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? இப்படி ஒரு அரசியல் உங்களுடைய தந்தை கருணாநிதி செய்தாரா? இல்ல அதற்கு முன்னாடி அண்ணா இதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரா? நீங்கள் வந்து உங்க குடும்பத்தை காப்பாற்ற நீங்கள் மட்டும் போய் உங்க குடும்ப சொத்தை காப்பாற்ற நீங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு அண்ணாவுடைய மனசாட்சி கொஞ்சமாவது அங்க இருந்தால் யாராவது வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இதை முதல்ல அவர் தெளிவுபடுத்த சொல்லுங்க. மற்றது பார்த்தோம். ஆனால் என்ன அவர் இப்போ அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் எடப்பாடியும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியில உள்ள வர முடியுமான்னு முயற்சி செய்துட்டே இருக்காங்க. அந்த முயற்சியின் பலன் தான் ஒவ்வொரு நாளும் யாராவது அவங்க கட்சியிலிருந்து எல்லாரும் வெளியேற்றிருக்காங்க. ஏன்னால் இந்த அரசியல் கண்டிப்பாக அவருக்கு 2 குடும்பத்தை வேண்டுமென்றால் காப்பாற்றுமே தவிர்த்து மற்றபடி இவர்கள் வந்து அனைவரும் வந்து கட்சியை வந்து முழுமையா எல்லாரும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க எங்க சேஃப்கார்டு இருக்கோ அவங்க சொத்தை காப்பது யாரோட சேர்ந்து பயணிக்க கூட தயாரா இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு தான் இத்தனைக்கும் காரணம். முல்லை பெரியார் முல்லைப்பெரியாறுல 152 அடி தண்ணீர் தேக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு செயல்படுத்துறதுக்கு தங்களுடைய அரசு இல்ல இதை செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு வந்து பல வேதங்கள்ல அவங்க வந்து ஒரு இன்னைக்கு ஜல்சக்தி அந்த துறையோட அமைச்சகம் வந்து கண்டிப்பா இதை வந்து எந்த விதத்துலயும் அதை வந்து அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அவங்க இன்னும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அரசியல் செய்ய பார்த்து கொண்டே இருந்து அரசியலுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. தெளிவான பாலிசியை தெளிவான விஷயத்தை கையில் எடுத்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். கண்டிப்பா இது ஒரு மாநில மக்களுடைய பல மாவட்டங்களை மக்களுடைய வாழ்வாதார சம்பந்த பிரச்சனை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எடுத்து அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது யாருடைய கையில் இருக்கு? அதுக்காக கண்டிப்பா 152 அடி தண்ணீரை தேக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. கண்டிப்பா அதுல வந்து நிறைவேற்றும் பொறுப்புகள் இருக்க வேண்டும். அதை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய கண்டிப்பா அதை வந்து கண்டிப்பா அதை வந்து ஆய்வு செய்துவிட்டு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும். ஏன்னா அது வந்து பல ஆண்டுகளா பூட்டி கிடக்குது. ஏன்னா கண்டிப்பாக அங்க அதை பூட்டப்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து கரும்பு விவசாயம் செய்வதே தவிர்த்து விட்டார்கள். ஏன்னா அவங்க வந்து கொண்டு போய் கொடுக்கணும்னா ஒண்ணு அங்க வந்து ராஜேஸ்வரி சுகர் போனோம், இல்லாட்டி வேற மாவட்டங்களுக்கு போக முடியும். ஸோ கண்டிப்பா அதை ஆய்வு செய்துவிட்டு அந்த துறையோட அந்த அமைச்சர்கள் ஆய்வு செய்துவிட்டு கண்டிப்பா மக்களுக்கு தேவையான விஷயத்த உடனே இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி தண்ணீர் முன்னாடியே கரும்பு விவசாயம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால அதெல்லாம் எவ்வளவு தூரம் இங்க கரும்பு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கணக்கில் இட்டுக்கொண்டு நம்ம மீண்டும் அதை எப்படி இல்ல கண்டிப்பா இப்ப எவ்வளவு தூரம் வந்து கரும்பு விவசாயம் திரும்பவும் கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க மில்ல திறந்த பிறகு அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு கரும்புகள் தேவைப்படும் என்பது இது இருக்கும். ஏன்னா அப்பதான் மில்லு திறந்து குறிப்பிட்ட அளவு ரன் ஆகணும்னா சோ இவ்வளவு கரும்புகள் போதுமான கிடைக்கும் அளவிற்கு இங்க வந்து விவசாயம் இருக்குதான்னு பாக்கணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு மேல அது படைச்சிருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு மேல விவசாயங்கள் வந்து கரும்பு விவசாயம் செய்யும் பலர் வந்து மாறிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம அடுத்த வேலை செய்யணும். மெதுவாக எப்படி திறக்கலாம், இல்லை எந்த பேஸ்ட் மேல இல்லை குறைந்த அளவுல திறக்க முடிக்க முயற்சிகள் செய்யலாமான்னு பார்ப்போம்.